திடீர்னு கொள்ளாச்சிட்டாங்கன்னா நம்ம தானே பிடிக்கணும். அதனால நான் பிடிச்சிட்டேன். மாட்டிக்கினே மாப்பிள்ள காசு காட்டில் தானே. அதான் நான் பார்த்தேன். ஃபைனை போடு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு FPS கேமர். இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதை நான் கீழே பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கேமை நான் மறுபடியும் விளையாடுவேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் புது கார் வாங்கலான்னு பார்க்குறேன். வெறும் 600 ரூபா தான் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து போன தாட்டி வந்து நம்ம இந்த பெரிய மேப் விளாடணும். ஏதோ இந்த மேப் விளாடணும்ல, ஆனால் இந்த தாட்டி அந்த மேப் விளையாட போகிறதில்ல. இதோ இந்த மேப்பு நைட் டைமில் விளையாட போகிறோம். டே டைமில் நைட் டைமில் விளையாட போகிறோம். சட்டப்பட்டு நல்லா போகலாம். பார்த்துட்டு இருக்க மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ல. மழை பெய்யும் போது உள்ளே இறக்கி விட்ருக்காங்க பார்த்துங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அதே கார், பட் நைட் டைமில் வேறு ஒரு ஊரில் ஓட்டுறோம். அதே கேமரா செட்டப், அது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு விஐபிக்கு நம்ம வந்து பின்னாடி போக போகிறோம். அதாவது அவருக்கு வந்து பாடி கார்டுன்னு சொல்லலாம். அப்புறம் வேறு எப்படி சொல்கிறது, பாடி கார்டு, போலீஸ் பின்னாடி அப்படியே இதுவாக போவாங்களே, அது மாதிரி நம்ம சட்டை விட்டு ஸ்போர்ட்ஸ் மோடை போட்டு வண்டியில் அப்படியே சர்றன்னு கிளம்ப வேண்டியதான். எதுடா என்ன வந்து வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் சாதாரணமாக வண்டி ஓட்டுறேன்னா, போன தாட்டி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் அது ஸ்போர்ட்ஸ் மோடு அப்படின்னு. இது நார்மல், இது நார்மலாக போதா. இப்போது இந்த சைடில் இந்த பாஸ் பட்டன் பக்கத்தில் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்குதா, அதை டச் பண்ணுறேன். சவுண்டு பார்த்தீங்களா மாறிடுச்சு. அதே சமயம் கார் ஸ்பீடு பாருங்கள், சர்ன்னு இருக்குது. நம்ம ஒரு பின்னாடி தான் போக போகிறோம். தப்புன்னு போயிடலாம். எந்த ரெட் லைட்டுக்கும் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. ஐயா காசை கூட வேறு வழி இல்லை. ரூட்டை மறந்துட்டேன். இந்த பக்கத்தில் ஏதாவது பரவாயில்லையே, ஏதோ பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க. மேப் வந்துச்சு. வா, மழை பெய்யும் இந்த கிராஃபிக்ஸை பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. ஓகே, சேட் பண்ணி போகலாம். நம்மளோட தான் பண்ண போகிறாங்க. வண்டி பேருயா என்னடா அது வழி வந்து எல்லாம் ரெட்டு காரணம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கிலோவை அப்புறம் அது இந்த மாதிரி பாடி கராக போகிறது. அப்புறம் வந்து வேறு மறந்துச்சு, அதை அப்படியே போக அப்படியே சுற்றேன். என்ன கொண்டாக்குது சுற்றின்னு போயிருந்தோம்னா, இந்த வண்டி வேறு அடிக்கடிக்கு ஸ்கிட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஓட்டவே போயிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம் என்ன போடலான்னு சொல்லிட்டு அந்த கேமோட தமிழில் நான் இப்படி சைட்டில் போடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த கேம் தான் போட போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஒர்க் கொடுக்கலாமா, என் வாய்ஸ் கேவலமாக இருக்கா நல்லா இருக்கா, இல்லை நான் நல்லா தான் பண்ணுறேன்னா இல்லை கேவலமாக பண்ணுறேன்னா அதை சொல்லுங்கள். என்னடா இது கெஸ்டிக் பண்ணுற மாதிரி தெரியலையே, இது கெஸ்டிக் பண்ணுற மாதிரி தெரியலையே. யாரா நீ? உனக்கு புரியணுமா? யோசிக்காரன் கெஸ்டிக் பின்னாடி போகலாம். ரெண்டு வண்டியுமே மாட்டிக்கிச்சா, அவனை பிடிச்சிட்டேன். மாட்டிக்கினே மாப்பிள்ள வண்டி ஓட்ட தெரியும். ஓகே, நம்ம கெஸ்ட்டு பின்னாடி போகலான்னு பார்த்தா மாஃபியா கும்பலை பிடிக்கணும் போல இருக்குது. நிறையா இடம் இருக்குது, எப்படி இது பண்ணுறதுன்னு தெரில. சரி, இங்கே போவோம். எங்கே போகிறோம் நான் அங்கே போயிட்டு சொல்லலாம். போன தாட்டி அந்த அர்ஜுனா ரிவ்யூவில் பார்த்துட்டு காப்பி ரைட் கொடுத்துட்டாங்க மக்களே. அதனால் இது மாதிரி எந்த பாட்டும் ஆட் பண்ணுற மாதிரி தெரியல. இத்தனைக்கும் அந்த பாட்டை நான் வாய்ஸ் மாற்றி தான் போட்டேன். அப்போ கூட அவன் கண்டுபிடிச்சி காப்பி ரைட் கொடுத்துட்டான். ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் பாருங்கள், இதுதான் வந்து போலீஸுக்கு துணையாக போகிறது. என்னது ஏதோ காஸ்ட்லி ஐட்டம் போடுது. அது நம்ம பாடி கார்டு, போலீஸ் ப்ரொடெக்ஷன், அப்படி போகிறோம். மணி அப்படி பேங்க் கொள்ள எடுப்பாங்க.
திடீர்னு கொள்ளாச்சிட்டாங்கன்னா நம்ம தானே பிடிக்கணும், அதனால. இதுக்கே 6 நிமிஷம் ஆயிடுச்சாடா, எப்படா நான் வீடியோ போடுவேன்? ஓகே மக்களே, இந்த இந்த இது இது ஒரு மிஷின் மட்டும் முடிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ரொம்ப லென்த்தாக போனால் யாருமே பார்க்க மாட்டீங்க. வேணுன்னா இதோட கண்டினியூஷன் வேணால் நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவை போடுறேன். என்ன சொல்கிறீங்க? அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஒரே ஒரு கமெண்ட்டும் பண்ணதுங்க. நான் தான் டெய்லியும் சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க, போடுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? வச்சு பார்த்தேன். மட்டும் தெரியாதா? கிராஃபிக்ஸை பாருங்க மக்களே, சூப்பராக இருக்கு. அதான் வீடியோ சூப்பராக இருக்கு. ஆமாம் மாதிரி போயிருக்கிறான் சார். கொஞ்சம் கேப் விட்டு போவோம். இப்போ போவோம். ஸோ இடம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மக்களே இடம் வந்துச்சு. சூப்பர். இப்போ என்ன ஒன்று பண்ணுவோமா, ஒரே ஒரு பார்க்கிங் லாட் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். நியர்பை பார்க்கிங் லாட் பக்கத்தில் என்ன சொல்கிறது? ஆமாம் ப்ளீஸ் ஒரே ஒரு பார்க்கிங் லாட் மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். வச்சு வாட்டர் போகக்கூடாது. இந்த பார்க்கிங் லாட் மட்டும் முடிச்சுட்டு சரணு போயிடலாம். எவனா அவன் தப்பா அடப்பாய் வந்தவனே ஒரு சம்பத்தை பார்த்துட்டேன். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இவனை முடிச்சுட்டு போயிடலாம். தனியாக வேணும். கரெக்டாக விட்டுருக்கியா? கரெக்டாக தான் விட்டுருக்கான். நல்ல பையன். இவன் கண்டிப்பாக என்கிட்ட மாட்டினா டோ பண்ண தான் போகிறான். வார்னிங்லாம் கொடுக்க மாட்டாங்க, கன்ஃபார்மாக டோ தான். இப்போ ப்ளூ கலர் கார் வச்சுங்கிற என்ன கார்னே தெரியல. தூக்குப்பா தம்பி, நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். ஓகே சரிங்க சார். இந்த காரு எவனா காசு வைக்காமல் விட்டுருப்பானே, காசு கட்டல தானே, அதுதான் நான் பார்த்தேன். ஃபைனை போடு. அவன் போர்ஷே தானே அது. போர்ஷே கட்டாயம் போர்ஷே இருக்காது. சூப்பர் போர்ஷே. ஓகே முட்டாச்சு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோவில் இருந்தால் போனால் யாரும் பார்க்க மாட்டீங்க, எப்பவும் சொல்கிறது தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஆட்டில் யூ சி திஸ் போலீஸ்மேன் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இவரை பார்க்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க. ஓகே பாய்.